அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 28 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா துர்காவை அந்த சம்மந்தி வீடு இவங்களோட, அதாவது சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சியோட சேர்ந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. நீ சத்தியம் பண்ணி சொல்லு, இந்த கல்யாணம் நடக்குன்னு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி இருந்துட்டு, எங்கே பாரு, நீ என்னோட பொண்ணு, என்னை ஏமாத்தாத, தயவுசெய்து என் பொண்ணு நான் சொல்கிறப்படி தான் கேட்பா, சொல்லு துர்கா, கல்யாணம் நல்ல முடியும் நடக்கும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே துர்கா யோசிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. ஏன் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்ருக்குற, அம்மா உனக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பேன், தயவுசெய்து சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் நிஜமாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தியம் பண்ணி சொல்லிடுறாங்க. சரின்ட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா துர்கா அழுகுறாங்க ரேவதி கார்த்திகிட்ட. எனக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்படி சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். ஆனால் ஒன்று, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நவீனுக்காக நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அவன் வந்தால் தான் நான் நிம்மதியாக கல்யாணம் நான் பண்ணிக்குவேன், இல்லைன்னா நான் அங்கேவே என் உயிரை மாற்றிக்குவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத, நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே அடுத்த சீனில் என்னென்னா, அந்த மாயா வந்துடுறாங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு. துப்பாக்கி ஒருத்தங்கக்கிட்ட வாங்கிட்டு இந்த ரேவதியை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க. கார்த்தி அங்கே மாடிப்படியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இவன் வேற இங்கே முன்னாடி நின்றுட்டு இருக்கிறானே, சரி எப்படியோ உன்னை ஏமாற்றிட்டு உள்ளே போயிடலான்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ரேவதி அவங்க அப்பா அம்மா கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏய் ரேவதி, நான் மகேஷை பிரிஞ்சு இருக்கணும், நீ மட்டும் உன் புருஷனோட ஜாலியாக சந்தோஷமாக இருப்பியா, உன்னை உயிரோடையே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்கள கொல்றதுக்காக துப்பாக்கியை வச்சுட்டு ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி துர்கா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜன்னல் வழியாக சுடுறதுக்கு கரெக்டாக குறி வைக்கிறாங்க. குறி வச்சோன்னா ரேவதி டக்குன்னு எந்திரிச்சிடறாங்க. என்னது இந்த ரேவதி எப்படியாவது கொலை பண்ணி மேலோகத்துக்கு அனுப்பலான்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மறுபடியும் கீழே வராங்க. உடனே மாயாவும் ரேவதியை துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சுட்டு சுற்றிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஐஜி வராரு, போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்தோன்னே மாயா, ஐயோ போலீஸ் வந்துடுச்சு, அது ஐஜிங்கிறாங்க, பெரிய அதிகாரியாக இருக்குது, இவங்களோட நான் துப்பாக்கியோட மாட்டினோம்னா நம்ம காலத்துக்கும் உள்ளதாக இருக்கணும், அந்த துப்பாக்கி கொண்டு எங்கேயாவது மறைச்சி வச்சிடலான்ட்டு அந்த ரூமுக்குள்ளே உள்ளே போய் மேலே போகிறாங்க. ஓடி அங்கே ஒரு பெட்டு இருக்குது, அந்த பெட்டுக்கு அடியில் துப்பாக்கியை வச்சிட்றாங்க. துப்பாக்கியை வச்சுட்டு இருக்கட்டும், போலீஸ் கிளம்புனோடனே நான் எடுத்துக்கிறேன்ட்டு கீழே வராங்க. அதுக்கப்புறமா ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, நான் போய் ஜட்ஜை பார்த்துட்டு வந்துடுறேன், ஏன்னா நம்ம நவீனை ஜாமீனில் வாங்கினா மட்டும்தான் காலையில் அவனை கல்யாணத்துக்கு வர சொல்ல முடியும், நான் போயிட்டு வரேங்கிறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்கங்கிறாங்க. கார்த்தியும் அங்கே அவரோட வக்கீல் 2 பேருமே ஜட்ஜ் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே உடனே முன்னாடி கூர்க்கா அவர் நின்றுட்டுருக்கிறாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு. இல்லைங்க நாங்கள் வர சொல்லியிருக்காருன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவரோட பிஏ இருக்கிறாரு. என்னங்க அவர் நைட்டு வந்துடுறதா தான் சொன்னார், இன்னும் வரல, ஆனால் வந்துருவாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. உடனே கார்த்தியும் வக்கீலும் பார்த்திங்கன்னா ஜட்ஜ் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க மாயா துப்பாக்கி வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. துர்கா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி, அதாவது கார்த்தியோட பாட்டி சீர்வரிசையோடு அங்கேருந்து வேகமாக வந்துட்டுருக்குறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இவங்க துர்கா. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை, அதாவது சாமுண்டீஸ்வரியுடைய சந்திரகலா ஏற்பாடு பண்ண அந்த போலி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேரும் போய் அங்கே இருக்கிற சீர்வரிசை பூரா பார்த்துட்டு வாயை பொழந்துட்டுருக்குறாங்க. அப்பாடா, ஓடி போகிற மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சீர்வரிசை வச்சுருக்குறாங்க, சாமுண்டீஸ்வரி நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி எங்கே வராங்க, என்ன எல்லாம் சீர்வரிசையெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களாங்கிறாங்க. இல்லை மேடம், எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, பார்த்து நாங்கள் பிரமிச்சு போய் நின்றுட்டுருக்குறாங்கிறாங்க. சரி பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. இங்கே பாரு, கல்யாணத்தில் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, நம்ம நேராக அவங்க வீட்டுக்கு போய் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும், அதே மாதிரி மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணாலும் ஓடிடுவான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவங்க ஒரு பக்கம் இப்படி பிளான் போட்டுட்ருக்காங்க. அடுத்து பாட்டி உள்ளே வராங்க. உள்ளே வந்ததை பார்த்துட்டு சந்திரகலா, அன்றைக்கி பாட்டி தன்னை மன்னிப்பு கேட்டதை நினச்சி அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, என்னை மன்னிப்பாக கேட்க வச்ச உன்னை இப்போ எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அப்படியே உள்ள ரூம்லேருந்து வெளியில் வராங்க. சந்திரகலா என்ன சந்திரா அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு, அந்த கிளவி வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சீர்வரிசை இதெல்லாம் வரதை பார்த்துட்டு அங்கேயே நில்லு அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அவங்க பையன் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, பேத்திங்களும் நிற்கிறாங்க. எதுக்கு இப்போ இங்கே வந்த, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியாதான், உன்னை யார் வெத்தலை பார்க்க வச்சு இங்கே அழைக்கல, மானங்கிட்டு போய் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் நான் நீ சொல்லி தான் நான் அங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை, என் பேத்திக்கு கல்யாணம், நான் சீர்வரிசை செய்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க.
ஊர்க்காரங்க நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உடனே ஊர்க்காரங்களும் ஏம்மா அவங்களோட சொந்த பேத்தி அவங்க சீர்வரிசை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, எதுக்கு இப்படி அவமானப்படுத்துறீங்க, அவங்க பாட்டில் செஞ்சுட்டு போட்டுப்பேங்கிறாங்க. அப்படிலாம் முடியாது, எத்தனை நான் வந்து செய்ய விடவே மாட்டேன், நீ வெளியில் போனே சொல்கிறாங்க. உடனே ஒரு கட்டத்தில் ஒரே வாக்குவாதமாக நடந்துட்டு சந்திரகலா இதுதான் சாக்குன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா போய் பாட்டி கையில் இருக்கிற தட்டை அப்படியே தட்டி விட்டுறாங்க. அதில் நகை பழம் பூ எல்லாம் கீழே இறஞ்சிருது. உடனே இருந்துக்கிட்டு என்ன ரேவதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அம்மா என்ன இருந்தாலும் பாட்டி நீங்கள் வந்து வேண்டான்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பழைய கதையவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, எங்களையே அவங்கள பாட்டிக்கிட்டு இருந்து பிரிக்கிறீங்க, பக்கத்துலேயே இருந்தும் பாட்டியோட உறவுலாம் என்னென்னு எல்லாமே நாங்கள் வளர்ந்துட்டோம், நீங்கள் எதுக்கு இப்போ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரா இருந்துக்கிட்டு பாத்தியாக்கா உன் முன்னாடியே இந்த கிழவி வந்து உன்னையும் உங்கள் பிள்ளையும் எப்படி பிரித்து விட்டுருச்சு பற்றியா, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற போல வெளியில் போங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முட்டி சந்திரகலா போய் தட்டி விட்டு கீழே விழுந்த உடனே அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. நீ உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, எங்கள் அம்மா செத்ததுக்கே காரணம் நீயும் உன் புருஷனும் தான், இன்றைக்கி வந்து நல்லவ மாதிரி வந்து நின்றுட்டுருக்கிற, அது நாங்கள் வந்து ஒரு அம்மா அப்பா இல்லாமல் நாங்கள் ஒரு அதுவும் பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் எத்தனை ஆண்களை கடந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டுருக்குறோம், உன்னை நினச்சாலே எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, என் முகத்திலேயே முழிக்காத அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு அப்படியே ஒரு கட்டத்தில் பேச்சு முற்றி ஒன்று நீ ஒரு நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்பாங்க. உடனே கார்த்தியோட மாமா வந்து அந்த பாட்டியோட பையன் சாமுண்டீஸ்வரியோட கணவர் வந்து போய் கன்னத்தில் பலார்னு 2 வைப்பார் சந்திரகலாவை. ஏய் யாரை பார்த்து என்ன எங்கள் ஊர் சனமே சேர்ந்து எங்கள் அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிடும், யாரை பார்த்து என் நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்தியான்னு கேட்குற, நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு அடிச்சிட்றாரு. உடனே வந்து தம்பி வேண்டாப்பா என்னால் பிரச்சனை வேண்டாம், உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க, இப்போ நீ வந்ததுக்கு சந்தோஷமா, இப்போ நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சா, இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குதா உனக்கு, என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறதா உன்னோட வேலை அப்படிங்கிறாங்க. ஐயோ சாமுண்டீஸ்வரி என்னால் எதுவும் கெட்டு போச்சுன்னு வேண்டாம், நான் கிளம்புறேன், என் பேத்திக்கு கல்யாணம் நல்ல முறையில் நடந்தால் போதும், அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், நான் எங்கே இருந்தாலும் அவளை ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உடனே பின்னாடியே ரேவதி வந்து அம்மா பாட்டி போகிறாங்கம்மா ப்ளீஸ்மா கூப்பிடுமா, தப்புமா, அவங்க பெரியவங்க என்ன இருந்தாலும் வயசில் மூத்தவங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இப்படின்னு கெஞ்சுறாங்க, முடியாதுன்றாங்க. உடனே பின்னாடியே ஓடுறாங்க. பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி, நீங்கள் இருங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லைடா கண்ணு, நான் எங்கே இருந்தாலும் என்னோடய ஆசீர்வாதம் அவ்வளோ துர்காவுக்கு உண்டு, நான் வரப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பையன் வந்துட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை ராசா, பரவாயில்ல இருக்கட்டும், என் பேத்தி எங்கே இருந்தாலும் நான் வாழ்த்துனா நல்லா இருக்கும்ட்டு அப்படியே சோகமாக அப்படியே நடந்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் கார்த்திக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தங்க கேட்ரிங் வராங்கல்ல, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு மேலே போகிறாங்க. ஒருவேளை கார்த்திக்கு ஃபோன் பண்ணுவாங்களோ என்னமோ, அதெல்லாம் காமிக்கல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாயா என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கியை ஒளிய வச்சாங்கல்ல, அதை போய் ஐஜி வந்து கிளம்பிடுவார். கிளம்பின உடனே துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக உள்ளே ஓடுவாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த குழந்தைங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு துப்பின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டு போலீஸ் திருட விளையாட்டு அது ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்குது. மாயா துப்பாக்கியை காணமே, ஐயோ போச்சு, யார் எடுத்தாங்க என்னன்னு தெரியலேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனில் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து கேட்குறாங்க, ஏங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஜட்ஜுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க. ஃபோன் பண்ணோன்னே கார்த்திகிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திகிட்ட கொடுத்தோன்னே, அப்பா நான் நைட்டு வந்துடலான்னு தான் நினச்சேன், என்னால் வர முடியல, நான் விடிய கிளம்புற வரத்துக்குங்கிறாங்க. சார் அப்படி இல்லை, காலையில் நீங்கள் வந்து ஜாமீன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் கல்யாணம் காலையில் நடக்க போகுது, நவீன் வெளியில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியும், எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைக்களத்தில் அதாவது மாயா துப்பாக்கி வச்சுக்கிட்டு ரேவதியை கொல்ல நினைக்கிறாங்க. அங்கே துர்கா வந்து எப்படியாவது நவீன் வந்து நம்ம கழுத்தில் தாலி கட்டமானான்னு அவங்க ஒரு பக்கம் ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. மாயா வந்து துப்பாக்கி எடுத்து வச்சு எல்லாத்தையும் சுட்டு தள்ளணுங்கிறாங்க. கார்த்திகை நவீனை வந்து தேடுறதுக்காக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கதைக்களம் போய்கிட்டு இருக்குது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.